இப்படின்னு முதல் முற்றொருமை கணித இயற்கையில முற்றொருமையில முதல் முற்றொருமை. அதாவது எல்லாமே வந்து வாய் வழியாக சொன்னால் புரியாது. இது மாதிரி விளக்கத்து மூலமாக சொல்லும்போது என்ன பண்ணணும், ஈஸியாக புரியும். அதுக்கப்புறம் வந்து இதை மாதிரி விளக்கி சொன்னாங்களே அப்படின்ற அந்த சூத்திரம் மனசில் அப்படியே பதிவாக இருக்கும். சரிங்களா? ஒரு சூத்திரத்தை எழுதுவோம், அந்த சார்ந்த கணக்குங்களை போடும்போது அதை அப்படியே விட்டுருவோம். இதை மாதிரி எக்ஸ்ட்ராவாக வச்சு அதிகமாக சொல்லும்போது உங்களுக்கு என்ன பண்ணலாம், புரியறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சரிங்களா? இந்த வடிவ கணித விளக்கம் புரியுதா? இதனால இயற்கணித முற்று வருது. என்ன சூத்திரம்னா a + b ஹோல் ஸ்கொயர் இருந்தவங்க a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு சூத்திரம். புரியுதா? அதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சதுரம், இது ஒரு சதுரம். இது என்னன்னா பக்கம் இன்ட்டு பக்கம். சதுரத்துக்கு பரப்புனது சதுரத்துக்கு பரப்பு a ஸ்கொயர் அப்படின்னு போகும்போது இந்த ஏ இங்கே வந்து எழுதலாம் ஏ. இப்போ அந்த ஏவும் பெருனா a ஸ்கொயர். அதுதான் இது வந்து இந்த சதுரத்துக்கு உண்டான பரப்பு. புரியுதா? அதே மாதிரி இந்த சதுரத்துக்கு பரப்பு b ஸ்கொயர். அப்போ இதனுடைய அளவு b, இதனுடைய அளவா b. பிஎம்பிஎம் பெருனா b ஸ்கொயர், பிஎம்பிஎம் பெருனா b ஸ்கொயர். அதே மாதிரி இது வந்து என்ன ரூபா, என்ன ரூபா செவ்வகம். செவ்வகத்துக்கு வந்து நீளம் எட்டு அகலம். சூத்திரம் நிறைய நீளம் எட்டு அகலம். இது வந்து நிறைய அகலம், இது வந்து நிறைய நீளம். a இன்ட்டு b. இது a, இது வந்து b. ஏன்னா இது வந்து b தானே, இந்த இடமும் b. இது a தானே, இந்த இடமும் a. சரிங்களா? பணப்பு பார்த்தீங்கன்னா பக்க நீளம் இன்ட்டு அகலம், அதனால a இன்ட்டு b. அதே மாதிரி பார்க்கும்போது இங்கே வந்து அகலம் வந்து இங்கே bனா இங்கே என்ன வரும் b, இங்கே என்ன வரும் b, இங்கே ஏன்னா என்ன வரும் இது ஒன்றா வரும் a. அப்போ இது வந்து நிறைய b, இது வந்து நிறைய a. ஏவையும் பியும் பெருனா நிறைய ab. அப்போ இதுவும் வந்து செவ்வகம், இதுவும் வந்து ஒரே செவ்வகம். அதனால நீளம் இன்ட்டு அகலம் a இன்ட்டு b. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த சூத்திரம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த a ஸ்கொயர் வந்து மொத்தமே பார்த்தீங்கன்னா சதுரம், மொத்தமே சதுரம். அதில் a + b, இங்கே ஏவும் இருக்குது, இங்கே இருக்குது b இருக்கா. அதில் a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர். ஓகேவா? அப்புறம் இது ஒரு ab, இது ஒரு ab. எத்தனை ab? எத்தனை ab? 2 ab. இது ஒரு ab, இது ஒரு ab, 2 ab-யா? அதுக்கப்புறம் இது வந்து நிறைய b ஸ்கொயர், சரிங்க b ஸ்கொயர். அப்போ a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ சார்ந்த கணக்கு போடுறோம். புக்கை நோட் எடுத்து வை. சரி, இப்போ பாருங்க கணக்கு 2a + b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். கணக்கு 2a + b ஹோல் ஸ்கொயர். இப்போ வந்து a என்ன வரும் 2b, b என்ன வரும் b, b என்னது b, a னா 2a, b என்னது b. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சூத்திரம் பார்த்தீங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர், a + b ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏவுக்கு என்ன வருது, ஏவுக்கு என்ன வருது 2a ஹோல் ஸ்கொயர்.
a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அந்த சூத்திரம் எழுதிட்டு போட்டால் நல்லதுண்ணா. அந்த சூத்திரம் வந்து எழுதிடுறேன். இப்போ ஏ வந்து என்னது 2a ஸ்கொயர். ரெண்டா ஏ வந்து என்னது 2a. பி என்னதுண்ணா புவனேஸ்வரன்? பி என்ன? பீனா பி. இங்கே பி தான் வந்து ப்ளஸ் பி ஸ்கொயர்னா மணிகண்டன். இங்கே வந்து பின்னா பியா. அப்போ பி ஸ்கொயர்னா என்ன வரணும்? பி ஸ்கொயர். பி ஸ்கொயர். இப்போ 2 ஸ்கொயர் பண்ணலாம். 2 வாட்டி பெருக்கலாம். 4a ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 2 ஏன் இங்கே 1 இருக்கான். 2 ஏன் 1 பெருனா 2ab. 2 ஏன் இந்த 2 பெருனா எவ்வளோ? 2ab. 4ab. இங்கே 2 இங்கே 2 4ab. அப்புறம் b ஸ்கொயர். பி ஸ்கொயர். புரியுதா? வருது 4a ஸ்கொயர் ப்ளஸ் 4ab ப்ளஸ் b பி ஸ்கொயர். ஸ்கொயர். புரியுதா? கேயா. இப்போ நோட்டில் ஏது கேயா. அப்படியே வீடியோ வச்சு மணிகண்டன்